ஹலோ பேப்ஸ், நாங்கள் இருக்கி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலுக்கு நிறையாவே ஹீட் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ஆக்சுவலி ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்போங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை. அதே தான் ஃபீவர். நான் இவ்வளோ எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சுற்றுறேன். நான் ஹாஸ்பிட்டல் கூட போகாமல் உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு வந்திருக்கேன். ப்ளீஸ் இதை லிசன் பண்ணி கேளுங்க. ஆக்சுவலி யாராவது இங்கே டேக் பிலீவர்ஸ் அப்படின்ற பேரில் இருக்கீங்களா? ஐ டோன்ட் நோ நீங்கள் இருக்கீங்களான்னு எனக்கு தெரில. ஆக்சுவலி ஹீட் கமெண்ட்ஸ் வரும்போது நீங்கள் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண வரலை. வந்தது 2 பேர். ஒன்று என் ஃப்ரெண்ட், ஒன்று என்னோடய அக்கா. 2 பேர் தான் வந்து பேசியிருந்தீங்க. ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு அத்தனை லைக்ஸ் வந்தது நான் பார்த்தேன். ஏன் என்னடா ஆச்சு எனக்கு சத்தியமாக புரியல. வீடியோஸ் போட்டால் மட்டும் நல்லாயிருக்கு அக்காவே, சூப்பராக இருக்குது, வாய்ஸ் நல்லாயிருக்கு அப்படிலாம் கமெண்ட் பண்ண முடியுது. பட் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் யாரும் எனக்காக வந்து நின்ன மாதிரி எனக்கு தெரியலை. இது உங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா என்னை சத்தியமாக மன்னிச்சிருங்க. நான் அவ்வளோ கோவத்தில் இருந்தேன். பட் உங்கள்கிட்ட அவ்வளோ காமாக பேசணும்னு வந்திருக்கேன். ஆக்சுவலி அவங்க டேக்குக்கு பிரதர்ஸ் எக்ஸட்ரா இப்படிலாம் நீங்கள் இமேஜின் பண்ணுவீங்களா அப்படின்னு ரொம்ப ரொம்ப எவ்வளோ கீழே இறங்கி கேட்க முடியுமோ அவ்வளோ கேட்டாங்க. நான் அதுக்கு ஒன்றுமே ரிப்ளை பண்ணல. பிகாஸ் ஆஃப் த ரீசன் அதெல்லாம் ஹீட் கமெண்ட்ஸ் நம்ம அதை தட்டி விட்டு மறு வேலை பார்க்குறது தான் பெட்டர். பட் ஆனால் அவங்க நம்ம சேனலுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு விஷயம். இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியலையா ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரில. நான் பேச சொல்லிவிட்டு அவங்க நம்ம சேனலுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கடா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்றும் இல்லை. இப்போது நான் இந்த வீடியோஸ்க்கு கீழே எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அத்தனை பேர் மட்டும்தான் நான் டேக் பிலீவர்ஸ்னு எடுத்துக்க போகிறேன். அதே சமயம் என் வாய்ஸ் நீங்கள் பிடிக்கலன்னா ஓப்பனாக சொல்லுங்கள், உங்கள் வாய்ஸ் எனக்கு பிடிக்கலக்கா, நான் சும்மா தான் உங்கள் வீடியோ பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட ஓகே, நான் எதுவும் ஹர்ட் ஆக மாட்டேன். ஆனால் என் வாய்ஸ் உண்மையிலே பிடிச்சி என்ன உங்களுக்கு பிடிச்சி ஸோ நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ், நான் அவங்களுக்காக மட்டும் என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குல்ல, அங்கே வாங்க. உங்களுக்கு வேணாம், நீங்கள் யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு 2 பேர் சப்போர்ட் பண்ணால் கூட நான் உங்களுக்காக செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ண ரெடி. இந்த ஃபஸ்ட் சேனல் போனால் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ண நான் ரெடி. ஆனால் அதில் ஒருத்தர் கூட எனக்காக வந்து பேசுனங்கும் போது நான் யாருக்காக அந்த செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எதுக்குங்க? ஸோ நான் ஃபுல்லாக உள்ளே உடஞ்சிட்டேன்டா. ஆக்சுவலி எனக்கு செம்மையாக சொல்கிறேன், 2 டேஸாக செம்ம ஃபீவர். நான் ஒர்க்கு கூட போகாமல் நான் 2 டேஸாக லீவ் போட்டு வீட்டில் தான் இருக்கேன். சுத்தர முடியல. அதுவும் இந்த ஹிட் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. அவங்க கேட்ட கேள்வி, உங்கள் ஃபேமிலியை வச்சு இப்படி பேசுவீங்களா, டேக் பிரதர்ஸ் தானே அப்படி இப்படின்ட்டு. நம்ம டேக் பிலீவர்ஸ் நம்புறவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் வாய்ஸ் பிடிச்சி, என் சேனல் பிடிச்சி, என்ன பிடிச்சி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரெடி. பட் வேறு யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டாம், சேனலை விட்டுருங்க. அப்படி நீங்கள் யாரும் நீங்கள் வந்து பிடிக்கல அப்படி யாருமே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. நானே சேனல் டெலிட் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கேன். ஹருன்னு ஒருத்தி இருந்தவங்களே மறந்துங்க. ஹருன்னு ஒருத்தி இருந்தா, அவனால் நல்லா பேசிகிட்டு இருந்தா, சூப்பராக வாய்ஸ் ஓவர் கொடுத்தா அப்படின்னு எக்ஸட்ரா அதெல்லாம் மறந்துடுங்க. ஹருன்னு ஒருத்தி இருந்ததே மறந்துடுங்க, புரிஞ்சுதா? அதே சமயம் எனக்கு அடுத்த மாதிரி என்னோடய பர்த்டே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். நான் போன வருஷத்தை விட இந்த வருஷம் எனக்கு ஃபேமிலி கிடையாது. ஃபேமிலி கிடையாது மீன்ஸ் எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட பல உண்மைகள் சொல்லணும். நீங்கள் பல பேர் என்கிட்ட ப்ரைவேட்டாகவும் வந்து கேட்டிருந்தீங்க, என் காப்பெல்லாம் பண்ணுறீங்க, சில விஷயங்கள்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஆன்சர் எல்லாமே நான் டெலியில் வந்து லைவ் வரலான்னு இருக்கேன். வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா உண்மையும் நான் சொல்ல கிடைக்கு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்ல கிடைக்கும், நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதே சமயம் என் பர்த்டே இந்த வாட்டி செம்ம ஸ்பெஷலாக போகுது. ஏன்னா எனக்கு ஒரு ஃபேமிலி உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்டா. அதை ஃபுல்லாக உடைக்கிற மாதிரி நீங்களாம் பண்ணோன்னே அவங்க ஹெல்ப் கமெண்ட் பண்ணது கூட சத்தியமாக உதறி விட்டு நான் தட்டி விட்டு கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் ஆனால் அதில் ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட்டாகவோ இல்லை எனக்கு கொஞ்சம் ஆறுதலாகவோ இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகிட்டேன். நான் அது வந்து கோவத்துலையோ ஆத்திரத்துலையோ பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, வருத்தத்தில் பேசுகிறேன். அவ்வளோ என் ஃப்ரெண்ட்டை நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். அவள் சொன்னப்போ என்னன்னா, நீ வந்து டேக் பிலீவர்ஸ்ட்டு பேசக்கூடாது, கொஞ்சம் நார்மலாக பேசு அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இவ்வளோ பொலைட்டாக வந்து உங்கள்கிட்டயுமே நான் பேசுகிறேன். ஓகே, உங்கள் யாருக்காவது மறுபடியும் நான் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மட்டும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீ ஒன்றும் இல்லை, நீங்களும் மற்றவங்க மாதிரி பர்த் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீடியோஸ் நல்லா இல்லைக்கா, இல்லைனா ஏதாவது ஒரு டவுனான எமர்ஜிஸ் போட்டு விட்டு போங்க. நான் சேனலை எடுத்து மூடிடுறேன், ஹருவும் மறந்துடுங்க. அதே மாதிரி நான் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். இதுக்கு முன்னாடி எப்படி லைஃப் போச்சோ அதே மாதிரி போகும். ஆனால் நான் சேனல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நிறையா உண்மைகள் சொல்லிட்டு தான் போயாகணும். நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு டெலியில் பதில் இருக்குது. நீங்கள் என்னை பிடிக்கலையோ பட் டெலியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறமும் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கிறது அதை பொறுத்து. நான் இவ்வளோ பேசியும் நீங்கள் கமெண்ட் பண்ணலன்னா என்னத்துக்கு தான் நான் டேக் பிலீவர்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் ஒன்றும் இல்லை. நீங்கள் கமெண்ட் பண்ணல, ஒன்றும் இல்லை, நான் ஒரு 3 days 4 days பார்க்குறேன் அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணல அப்படின்னா ஒன்றும் சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணுங்கள்ட்ட போய் நீனே ஒன்றும் பண்ண வேணாம், நானே சேனல் டெலிட் பண்ணிக்கிறேன். இங்கே உள்ள யாருமே டேக் பிலீவர்ஸாக இல்லை போல், யாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ நீ எப்படி எடுத்துக்கோ, நீ சேனல் டெலிட் பண்ணிடுறேன். பட் ஆனால் நான் டேக் பிலீவராக தான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சேனல் டெலிட் பண்ணுவேன். நான் எப்படி போனாலும் சேனலில் என்னால் நான் டேக் பிலீவர் தான், அது எப்போதும் மாறாதுடா. ஓகேவா? வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள், வேணாம்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க. ஆனால் நான் சத்தியமாக முடியல, எனக்கு அவ்வளோ
ஒரு மாதிரி ஒரே கொலாப்ஸாக இருக்குது. காலைல இந்த நியூஸ் கேட்டதுலேருந்து எனக்கு நாளே நல்லா போகல. ஃபீவர் கொஞ்சம் சிவியர் ஆகிடுச்சு, ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ், அது மாதிரி ப்ராப்ளம் ஆகி கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரிலாம் இருக்குது. பட் இவ்வளோ அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு ஒரே ஒரு நம்பிக்கை. இதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணல அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ உங்களுக்காகவும் என்னோடய ஹாப்பினஸ்க்காகவும் வீடியோ போட்டஸ் எல்லாமே வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் எல்லாருமே டெலியில் ஜாயின் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அந்த நான் சொல்கிற உண்மைகள் சில விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காவது வாங்க, ஓகேவா? இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? அவ்வளோ சந்தோஷமாக. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பயம் இருந்தது. பட் நிறையா விஷயத்தை நான் தாண்டி தான் உங்களை சந்தோஷப்படுத்தணும், ஒரே ரீசன் உங்களை சந்தோஷப்படுத்தணும். நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் அதில். நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன கமெண்ட் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? நான் தினமும் ஒருத்தங்கள்ட்ட சொல்லி அதை சந்தோஷப்படுவேன். அப்படிப்பட்ட நீங்கள் சின்னதாக என் வாய்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் கூட, நார்மலாக உங்கள் வாய்ஸ் நல்லா இருந்துச்சுக்காவே எப்படி சொன்னால் கூட அவ்வளோ நான் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். பட் நீங்கள் எனக்கு அதில் மட்டும் சப்போர்ட் பண்ணால் பத்தாது. எல்லாம் இருக்கும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது வேறு, எதுவுமே இல்லாமல் நான் தனியாக நிற்கும்போது எனக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதாண்டா பெரிய விஷயம். எனக்காக யாராவது சப்போர்ட் பண்ணுற ஒரு 2 பேர் இருந்தால் கூட சத்தியமாக சொல்கிறேன், அந்த 2 பேருக்காக நான் புது சேனல் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ண ரெடி நான். ஆனால் அந்த 2 பேருக்கு உண்மையாக ராயலாக உண்மையை மட்டும் சொல்லணும், ஓகேவா? ஓகே காய்ஸ், நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் ஒன்றுமே இல்லை, நானே சேனல் டெலிட் பண்ணிட்டு வேறு வேலை இருந்தால் பார்த்துட்டு போகிறேன். நான் எதுவும் பேர்ட் பேசக்கூடாது. ஸோ அதனால் நான் எந்த பேர்ட் யூஸ் பண்ணாமலே இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். பை காய்ஸ், நாங்கள் ஹருக்கி.